வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி நீங்க அனுப்புன இந்த குறிப்பை படிச்சேன். ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா. ஒரே ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை வச்சு ஒரு பெரிய ஆசைய இது விளக்குது. அதோட மையப்புள்ளியே ஒரு புதிர் மாதிரி இருக்கு. என்ன புதிர்? சந்தை மேலே போயிருக்கு. ஆனா நான் வாங்கின கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட செத்து போச்சு. இது எப்படி? இதுதான் கேள்வி. ஆமா, இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய முரண்பாடுகள்ல ஒண்ணு. பல ட்ரேடர்கள் சந்தையின் திசையை சரியா கணிச்சும் பணத்தை இழக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அப்படியா? நீங்க அனுப்பின இந்த நிஃப்டி மாதாந்திர ஆப்ஷன் உதாரணம் இந்த மர்மமான கரைதல் எப்படி நடக்குதுன்னு ஒரு ஒரு துப்பறியும் கதை மாதிரி நமக்கு விளக்குது. கரெக்ட். அதனால இன்னைக்கு நாம பேச போறது சந்தை உங்களுக்கு எதிரா போறதால மட்டும் உங்க ஆப்ஷன் பிரீமியம் கரையாது. சந்தை சும்மா இருந்தா கூட, ஏன் சில சமயம் உங்களுக்கு சாதகமா நகர்ந்தா கூட உங்க பிரீமியம் எப்படி காத்துல கரையிற கற்பூர மாதிரி காணாம போகும்தான். சரி, இந்த மர்மத்தை கொஞ்சம் ஆழமா அலசுவோமா? நிச்சயமா. பலரும் ஆப்ஷனோட விலையை மட்டும் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அதோட உண்மையான எதிரிய, அதாவது நேரத்தை கவனிக்க தவறிடுறாங்க. நேரத்தை? சரி. உங்க குறிப்புல இருக்கிற அந்த உதாரணத்தை படிப்படியா பிரிச்சு பார்க்கும்போது இந்த எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு புரியும். சரி, அப்போ முதல் காட்சிக்கு வருவோம். அக்டோபர் 29. நீங்க கொடுத்த குறிப்புப்படி ஜான்வரி 27ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி 27,700 கால் ஆப்ஷன். ஆமா, கான்ட்ராக்ட் உருவான நாள். அன்றைய புள்ளி விவரங்களை பார்ப்போம். நிஃப்டி இண்டெக்ஸ் நாள் தொடக்கத்துல 26,053.90, முடியும் போது 25,982.00. பெரிய மாற்றம் இல்ல. ஆமா, ஒரு பக்கவாட்டு நகர்வு, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்த நாள். ட்ரேடர்கள் மொழியில சொன்னா ஒரு போரிங்கான நாள். ஆனா சுவாரஸ்யம் இங்கதான் ஆரம்பிக்குது. அதே 27,700 கால் ஆப்ஷன் காலையில 193.55க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சாயங்காலம் 164.50க்கு முடிஞ்சிருக்கு. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 29 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சந்தை எங்கேயும் போகல. ஆனா இந்த 29 ரூபாய் எப்படி காணாம போச்சு? இது ஒரு அருமையான கேள்வி. இது ஏதாவது வெளிக்காரணிகளால நடந்ததா, இல்ல இதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கணிதமா? இது முழுக்க முழுக்க அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு கணித விளையாட்டு. இதுக்கு எந்த வெளிக்காரணமும் தேவையில்லை. ஒரு ஆப்ஷனோட பிரீமியத்துல 2 பகுதிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ. கரெக்ட். இந்த உதாரணத்துல நிஃப்டி 26,000 இருக்கும்போது 27,700 கால் ஆப்ஷனுக்கு உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ 0. ஓ, அப்போ அந்த முழு 193 ரூபாயும் வெறும் நேர மதிப்பு மட்டும்தானா? அதாவது எதிர்காலத்துல விலை ஏறுங்கிற ஒரு நம்பிக்கைக்கான விலை மட்டும்தானா அது? அதுதான் விஷயம். அது வெறும் நம்பிக்கைக்கான விலை. அக்டோபர் 29ல அந்த நம்பிக்கை நனவாகிறதுக்கு இன்னும் முழுசா 3 மாசம் இருக்கு. 3 மாசம்? அந்த 3 மாசத்துல சந்தை 27,700 தாண்டுங்கிற வாய்ப்புக்காக கொடுக்கப்பட்ட விலை தான் அந்த 193 ரூபாய். ஆனா ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் போது அந்த வாய்ப்பு நிறைவேறுவதற்கான ஒரு நாள் குறைஞ்சிடுது. சரி. சந்தை எங்கேயும் போகலன்னாலும் உங்க கேலண்டர்ல ஒரு தாள் கிழிக்கப்பட்டுடுச்சு. அந்த கிழிஞ்சு போன ஒரு நாளோட விலை தான் அந்த 29 ரூபாய். ஓ, இது நான் ஒரு உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. டிக்கெட் வாங்கின அடுத்த நாள் போட்டி இன்னும் 3 மாசம் தள்ளி தான் இருக்கு. ஆனா அந்த டிக்கெட்டோட மதிப்பு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லைட்டா குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்புல ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. அதே கணக்கு தானே இதுவும்? மிகச்சரிய உவமை. அந்த ஒரு நாள் குறைஞ்சத பலரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன, 193 ரூபாயில 29 ரூபாய் போனா என்ன? இன்னும் கிட்டத்தட்ட 165 ரூபாய் இருக்கு. எக்ஸ்பைரிக்கு 3 மாசம் இருக்கு. எப்படியும் ஏறிடும்னு ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். ஆமா ஆமா. இந்த சின்ன சின்ன கரைதல் தான் பின்னாடி ஒரு பெரிய சுனாமியா மாறுது. சரி, இந்த சின்ன அலை எப்படி சுனாமியா மாறுச்சுன்னு பாப்போம். இப்ப கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அக்டோபர் 29லேருந்து நேரா டிசம்பர் 24க்கு வருவோம். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து. ஆமா, உங்க குறிப்புல இருக்கிற எண்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. டிசம்பர் 24 அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் 26,142.10ல முடிஞ்சிருக்கு. அதாவது அக்டோபர் 29 விட 100 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்திருக்கு. ஆமா, ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினவருக்கு இது ஒரு நல்ல செய்தி. சந்தை அவர் கண்ணிச்ச திசையில தான் போயிருக்கு. இயல்பா ஆப்ஷனோட விலையும் ஏறி இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அங்கதான் ட்விஸ்ட். அதே 27,700 கால் ஆப்ஷனோட விலை வெறும் 9 ரூபாய் 80 பைசா. வெறும் 9 ரூபாய் 80 பைசா? நம்பவே முடியல. 193 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் சந்தை நமக்கு சாதகமா நகர்ந்த பிறகும் இன்னைக்கு 10 ரூபாய்க்கும் கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 95% பிரீமியம் அழிஞ்சு போயிருக்கு. ஆமா. இது எப்படி சாத்தியம்?
அந்த 29 ரூபாய் கரைதல் ஒரு சின்ன அலைனா இது உண்மையிலே ஒரு சுனாமி தான். இங்கதான் நேரம்ங்கிற எதிரி தன் முழு பலத்தையும் காட்டுது. இத தொழில்நுட்ப ரீதியா டைம் டிகே அல்லது கிரேக்க எழுத்தான தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டா. உங்க குறிப்புல இருந்த அந்த வரி டைம் தினமும் அந்த ஆப்ஷனை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. இதுதான் இதுக்கு மிகச்சரியான விளக்கம். அப்போ ட்ரேடர்ஸ் பேசும்போது தீட்டா என்ன கொன்னுடுச்சு, அதாவது காட் கில்ட் பை தீட்டா அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதானா? அதேதான். கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம பிரீமியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்செடுக்கிற ஒரு பூச்சி மாதிரி இந்த தீட்டா செயல்படுதா? அதேதான். ஆனா அந்த பூச்சி எல்லா நேரமும் ஒரே வேகத்துல அரிக்காது. இது ஒரு பனிக்கட்டி மாதிரி, ஒரு ஐஸ் பிளாக் மாதிரி. ஓகே. அக்டோபர்ல உங்க ஆப்ஷன் ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரி. அத ஒரு குளிர்ச்சியான அறையில வச்சிருக்கீங்க. அது கரையும், ஆனா ரொம்ப மெதுவா. சரி. ஆனா டிசம்பர் இறுதியில அதே பனிக்கட்டி ஒரு சூடான அறைக்கு வந்துருது. இப்போ அதோட கரையும் வேகம் பல மடங்கு அதிகமாகும். ஓ. ஜான்வரி மாசம், அதாவது எக்ஸ்பைரி மாசம், அந்த பனிக்கட்டி மேல ஒரு ஹேர் ட்ரையரை வச்ச மாதிரி கரைதல் அதிவேகமா இருக்கும். ஓ. அப்போ இந்த நேர் கரைசல் ஒரு நேர்கோட்ல நடக்காது, நான் லீனியர். கரெக்ட். முதல் மாசம் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் குறைஞ்சா கடைசி மாசம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட குறையலாம். வேகம் போக போக அதிகரிக்குமா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். இதனால்தான் பலரும் ஏமாந்து போறாங்க. முதல் 2 மாதங்கள்ல கரைதல் மெதுவா இருக்கிறதால அவங்க ஒரு தப்பான பாதுகாப்பு உணர்வோட இருப்பாங்க. சரி சரி. ஆனா கடைசி 30 நாட்கள்ல தான் தீட்டாவோட உண்மையான கோரமுகம் தெரியும். ஒரு கிராஃப்ல பார்த்தா அது ஒரு மென்மையான சரிவு மாதிரி ஆரம்பிச்சு கடைசி கட்டத்துல ஒரு செங்குத்தான பாறை மாதிரி கீழே விழும். அப்பா. இந்த உதாரணத்துல நிஃப்டி 100 புள்ளிகள் ஏறுனது அந்த ஆப்ஷனுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சது. ஆனா 2 மாதங்கள் கடந்து போனது அதை விட பல 100 மடங்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த சின்ன உதவி இந்த சுனாமிக்கு முன்னாடி நிக்க முடியல. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? உங்க குறிப்பு சொல்ற மாதிரி சந்தை எதிரா போனா மட்டும் இல்ல, சந்தை எதுவும் செய்யாததால கூட ஆப்ஷன் பிரீமியம் சாகும். ஆமா. ஆனா இந்த உதாரணம் அதுக்கு மேல ஒரு படி போய் சந்தை உங்களுக்கு சாதகமா போனாலும் உங்க பிரீமியம் சாகும்னு சொல்லுது. இதுதான் ஜீரணிக்கவே கஷ்டமா இருக்கு. ஆம், இது ஒரு உளவியல் பொறி. எக்ஸ்பைரிக்கு இன்னும் நாள் இருக்குங்கிற எண்ணமும் மாதாந்திர ஆப்ஷன் பாதுகாப்பானதுங்கிற எண்ணமும் ஒரு மாயை. மாயையா? ஆமா, உங்கள் குழ்குனிவில் இருந்த இந்த டெத் கிளாக்குங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் உருவான கணத்திலிருந்தே அதோட கவுண்டவுன் கிளாக் ஓட ஆரம்பிச்சிடுது. நாம ஒரு பொருளை வாங்கும்போது அது புதுசுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு ஆப்ஷனை வாங்கும்போது அது ஏற்கனவே சாக ஆரம்பிச்ச ஒரு பொருளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் எனக்கு இன்னொரு கேள்வியை எழுப்புது. இந்த உதாரணத்துல நேரம் மட்டும்தான் வில்லனா, இல்ல கண்ணுக்கு தெரியாத வேற வில்லன்களும் இருக்காங்களா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகளுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் வாங்குனாரு. முடிவுகள் நல்லா வந்து பங்கு விலை 5% ஏறுச்சு. அவர் கணிச்சது சரி. ஆனா அவரால லாபம் பார்க்க முடியல, நஷ்டம்தான் ஆச்சு. ஏன்னு கேட்டா ஐவி கிரஷ் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இம்ப்ளைடு வாலட்டாலிட்டின்னு சொல்லப்படுற இந்த விஷயமும் ஒரு வில்லனா? அருமையான ஒரு புள்ளிய தொட்டிருக்கீங்க. ஆமாம், தீட்டா ஒரு வில்லன்னா இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி, அதாவது ஐவி இன்னொரு மர்மமான வில்லன். அதாவது தேர்தல் முடிவுகள், பட்ஜெட், காலாண்டு முடிவுகள் மாதிரி சமயங்கள்ல இந்த ஐவி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா முடிவு எப்படி வேணா இருக்கலாம்னு ஒரு பயமும் எதிர்பார்ப்பும் சந்தையில இருக்கும். இந்த பயத்தின் விலைதான் ஆப்ஷன் பிரீமியத்தை அதிகமாக்குது. ஓ, அப்போ அந்த நிகழ்வு முடிஞ்சதும் அந்த நிச்சயமற்ற தன்மை, அந்த அன்சர்டனிட்டி மறைஞ்சிடுது. சந்தை நீங்க எதிர்பார்த்த திசையில போனாலும் சரி, போகலைனாலும் சரி, அந்த பயம் காணாம போயிடுது. அதனால ஐவி செங்குத்தா கீழே விழும். இதத்தான் ஐவி கிரஷ்னு சொல்லுவாங்க. உங்க நண்பரோட விஷயத்துல பங்கு விலை 5% ஏறினதால கிடைச்ச லாபத்தை விட ஐவி விழுந்ததால ஏற்பட்ட நஷ்டம் அதிகமா இருந்திருக்கும். ஓஹோ, இதுதான் விஷயமா? அதனாலதான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க திசைய சரியா கணிச்சும் 2 காரணங்களுக்காக பணத்தை இழக்கலாம். ஒன்னு நேரத்தால தீட்டா டிகே, இன்னொன்னு இந்த எதிர்பார்ப்பு கரைகிறதால ஐவி கிரஷ். அப்போ இந்த ஆப்ஷன் வாங்குறதுங்கிறது ஒரே நேரத்துல பல எதிரிகளோட சண்டை போடுற மாதிரி. நேரம் நமக்கு எதிரி, சில சமயம் இந்த ஐவியும் நமக்கு எதிரி. ரொம்ப சிக்கலா இருக்கே. ஆமா. இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இல்ல ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேடர் இதை எப்படி கையாளுவார்? இதுதான் முக்கியமான கேள்வி. பிரச்சனையை மட்டும் பேசாம தீர்வையும் யோசிக்கணும் இல்லையா? ஆமா. ஒரு ஆப்ஷன் வாங்குறவர், அதாவது ஆப்ஷன் பையர், இந்த 2 எதிரிகளிடமிருந்தும் தன்னை காப்பாத்திக்க சில வழிகளை கையாளலாம்.
உதாரணத்துக்கு அவங்க வெறும் கால் ஆப்ஷனை மட்டும் வாங்காம அதோட சேர்த்து வேற ஒரு ஆப்ஷனை விற்பனை செய்யலாம். ஓ, இத ஸ்ப்ரெட் வியூகங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு புல் கால் ஸ்ப்ரெட்ல நீங்க ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி அதே சமயம் அதுக்கு மேல இருக்கிற இன்னொரு கால் ஆப்ஷனை விற்பனை செய்வீங்க. இதனால என்ன லாபம்? நீங்க ஒரு ஆப்ஷனை விற்கும்போது அதோட பிரீமியம் உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். அந்த பிரீமியத்துல இருக்கிற தீட்டாவும் ஐவியும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். எப்படி? அதாவது நீங்க வாங்கின ஆப்ஷனோட பிரீமியம் நேரத்தால கரையும் போது நீங்க விற்ற ஆப்ஷனோட பிரீமியமும் கரையும். அந்த கரைதல் உங்களுக்கு லாபமா மாறும். இது உங்க நஷ்டத்தை குறைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. உங்க லாபம் குறையும், ஆனா உங்க நஷ்டமும் கணிசமா குறையும். தீட்டாவோட தாக்கத்தை இது மட்டுப்படுத்தும். ஓகே, அப்போ வெறும் ஆப்ஷனை வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி வியூகங்களை பயன்படுத்தும் போது நாம நேரத்தோட தாக்கத்தை குறைக்க முடியும். இது ஒரு தற்காப்பு ஆட்டம் மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். சரி. இந்த உதாரணத்துல ஆப்ஷனை வாங்கினவர் 95% பணத்தை இழந்திருக்காரு. அந்த 193 ரூபால கிட்டத்தட்ட 183 ரூபாய் காணாம போயிருக்கு. பணம் காத்துல கரையாது இல்லையா? இல்ல. அப்போ இந்த களைஞ்சு போன பணம் எங்க போயிருக்கும், யாருக்கு போயிருக்கும்? நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருத்தரோட நஷ்டம் பெரும்பாலும் இன்னொருத்தரோட லாபமா இருக்கும். அப்போ இந்த பணத்தை ஆப்ஷனை விற்பனை செஞ்சவர், ஆப்ஷன் செல்லர், அவங்க சம்பாதிச்சிருக்காங்களா? 100க்கு 100. ஆப்ஷன் வாங்குறவருக்கு நேரம் எப்படி எதிரியோ அதே நேரம் ஆப்ஷனை விற்பனை செய்யறவருக்கு நெருங்கிய நண்பன். நண்பனா? ஆமா, ஆப்ஷன் விற்பனையாளரோட வேலையே இந்த நேரக்கரசில தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான். அவங்க ஒரு ஆப்ஷனை 193 ரூபாய்க்கு விற்கும்போது அவங்களோட ஒரே பிரார்த்தனை என்னவா இருக்கும்னா, சந்தை எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். ஆஹா. ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அந்த பிரீமியத்துல இருந்து ஒரு சிறு பகுதி அவங்க கணக்குக்கு லாபமா மாறும். அப்போ இந்த முழு கதையிலயும் ஆப்ஷன் வாங்கினவர் திசை மேல பந்தயம் கட்டுறார். ஆனா ஆப்ஷன் விற்பனையாளர் நேரம் மேலயும் சந்தையோட நிலைத்தன்மை மேலயும் பந்தயம் கட்டுறார். மிகச் சரியாக சொன்னீர்கள். ஆப்ஷன் விற்பனையாளரோட வெற்றி விகிதம், அதாவது வின் ரேட், இயல்பாகவே அதிகமா இருக்கும். ஏன்? ஏன்னா சந்தை மேல போனாலும் கீழே போனாலும் அல்லது எங்கேயுமே போகாம இருந்தாலும் நேரம் அவங்களுக்கு சாதகமா வேலை செஞ்சு லாபத்தை கொடுக்கும். ஆனா அவங்களோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். சந்தை அவங்க கணிப்புக்கு எதிரா பெரிய அளவுல நகர்ந்தா அவங்களோட நஷ்டம் கணக்கில்லாம போகலாம். அன்லிமிட்டெட் ரிஸ்க். ஆனா ஆப்ஷன் வாங்கினவரோட நஷ்டம் அவரு கொடுத்த பிரீமியத்தோட முடிஞ்சிடும். லிமிட்டெட் ரிஸ்க். இறுதியா இந்த ஆய்வோட மையக்கருத்தை உங்க குறிப்புல இருந்து அந்த ஒரு வரி அழகா தொகுத்து சொல்லுது. ஆப்ஷன் ட்ரேட்ல டிரெக்ஷன் தவறினா பணம் போகும், டைம புறக்கணிச்சா டிரெக்ஷன் சரியா இருந்தாலும் பணம் போகும். ஆமா. இதோட நாம இப்ப கத்துக்கிட்ட ஐவியையும் சேர்த்துட்டா திசை சரியா இருந்து நேரம் சாதகமா இருந்தாலும் கூட வாலடைலிட்டி வீழ்ச்சியால பணம் போகலாம். இது ஒரு முப்பரிமாண சதுரங்க ஆட்டம் மாதிரி. ஆமா, திசை, நேரம் மற்றும் ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டி, இந்த 3 பரிமாணங்களையும் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆட்டத்துல ஜெயிக்க முடியும். நீங்க அனுப்பின இந்த ஒரு சின்ன உதாரணம் இந்த 3 பரிமாணங்களையும் எவ்வளோ அழகா நமக்கு விளக்கியிருக்கு. இந்த ஆழமான விஷயங்களை இவ்ளோ எளிமையான உதாரணத்தோட விளக்குன உங்க குறிப்புக்கு நன்றி. இது பலரோட கண்ணை திறக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. இப்ப நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. ஆப்ஷன் வாங்கறதுக்கு நேர எதிரனும் விற்பனை செய்யறதுக்கு நண்பன்னு பார்த்தோம். ஆனா பெரும்பாலான ட்ரேடர்கள் வாங்குபவர்களா தான் இருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். விற்பனையாளர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருந்தும் ஏன் பலரும் அதை தேர்ந்தெடுக்கிறதில்ல? ஒரு பக்கம் அதிக வெற்றி வாய்ப்பு, இன்னொரு பக்கம் குறைவான ரிஸ்க். மக்கள் ஏன் குறைவான ரிஸ்க் இருக்கிற ஆனா வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கிற பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? இது சந்தையின் கணிதத்தை பத்திய கேள்வியா இல்ல மனித உளவியலை பற்றிய கேள்வியா? இதை யோசிச்சு பாருங்க.